பாத்திரத்தில் வடித்து கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக பூ போல் சாதம் 4 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமா தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அந்த குக்கருடைய மேல் பாகம் வரைக்கும் ஒரு 3/4 வாசி வரைக்கும் தண்ணி வர மாதிரி தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய குக்கராக இருந்தாலும் அந்த குக்கருடைய மேல் பாகம் வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடுறதுக்கு அந்த மூடியில் கேஸ்கெட் மட்டும் போட்டுக்கோங்க. விசில் போட வேண்டாம். விசில் போடாமல் கேஸ்கெட் மட்டும் போட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ ஸ்டவ்வில் தூக்கி வச்சுருங்க குக்கரை. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். உங்களுக்கு குக்கருடைய அந்த மேல் பாகத்தில் அந்த வெயிட் போடுவோம் இல்லையா, அது வழியாக நல்ல ப்ரெஷரோட அந்த தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ப்ரெஷரோட தண்ணி வெளியில் வரும்போது வெயிட் போட்டு விட்டுடுங்க. வெயிட் போட்டு விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் 2 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மொத்தமாக 4 நிமிஷத்துக்கு தான் நம்ம கேஸை எரிய வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர்லேயே சாதம் நல்லா பூ மாதிரி வந்துடும். ஃபுல்லாக அந்த மேலே ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு இடையில் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க. உள்ளே இருக்க அந்த ப்ரெஷர்லேயே நமக்கு ரைஸ் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். வெயிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போது உங்களுக்கு அந்த கஞ்சி தண்ணி தனியாக இருக்குது பாருங்கள். நம்ம பாத்திரத்தில் வடிக்கும் போது நமக்கு கஞ்சி தண்ணி வரும் இல்லையா, அதே மாதிரி குக்கர்லேயும் இது மாதிரி எக்ஸஸாக அதிகமாக தண்ணி வைக்கும் போது உங்களுக்கு கஞ்சி தண்ணியை நம்ம ஈஸியாக வடித்து விட்டுடலாம். சாதம் நல்லா பூ போல் உதிரி உதிரியாக குக்காகி இருக்கும். இதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம கஞ்சி தண்ணியை வடிக்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். குக்கர் மூடியில் அந்த வெயிட்டை போட்டுக்கணும். கேஸ்கட்டை கழட்டிடணும். கஞ்சி தண்ணியை வடிக்கும் போது கேஸ்கட்டை கழட்டிட்டு கேஸ்கட் இல்லாமல் குக்கரை மூடிட்டு மேலே வெயிட்டை மட்டும் போட்டு விட்டுடுங்க. ஏன்னா குக்கரை நம்ம சாய்ச்சி வடிக்கணும், அது வழியாகவும் நமக்கு தண்ணி வரும். அதனால் வெயிட்டை போட்டுடலாம். இப்போது கீழே உங்கள் குக்கருடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இப்படி சாய்ச்சிங்கன்னா நம்ம கேஸ்கெட் போடாததுனால அது வழியாக நமக்கு தண்ணி இந்த மாதிரி ஈஸியாகவே வடிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா போதும். எல்லா தண்ணியும் உங்களுக்கு கீழே இருக்கிற பாத்திரத்தில் வடிஞ்சு வந்துடும். மேலே குக்கரில் நமக்கு சாதம் நல்ல பூ போல் உதிரி உதிரியாக வெந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக சாதம் 4 நிமிஷத்தில் வச்சிடலாம். ரொம்பவே டைம் மிச்சமாகும். உங்களுக்கு இதில் கேஸ் மிச்சமாகும். காலையில் அவசரமாக சமைக்கும் போது ஈஸியாக சாதம் வச்சிடலாம். குக்கர் சாதமும் கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பூ போல் உதிரி உதிரியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ரைஸ் குக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.